உருட்டி, அதாவது ஒரு குடவைக்கல் மாதிரி அதை உருட்டி, அம்மிக்கல் மாதிரி உருட்டி, அதுக்கு ஒரு உலக்கை செய்து அதை மண் சட்டியில வச்சு அரச இலைய சுத்தி வரம் வச்சு அதுக்குள்ள பிறந்தவனை வச்சு தண்ணி ஊத்த சொல்லி, இல்ல அவரோட மாமியாரும் அக்காவோட தண்ணி ஊத்த சொல்லி, அப்பதான் நான் யோசிச்சேன் இப்படி எல்லாம் முறை செய்வதற்கு காரணம் அது நான் முன்னோர்கள் வந்து நினைச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் எல்லாரும் வீட்லயும் தான் மாமியார் மருமகளுக்குள்ள ஏதாவது சின்ன மரக்கிறதுக்கோ வேறுபாடுகளோ உறவினருக்குள்ள ஏதாச்சும் இருக்கலாம். இந்த முறையெல்லாம் செய்யும் போது மாமியாருக்கு மருமகளும் எல்லாம் நின்று செய்யும் போது அவர்களுடைய ஒற்றுமை பலப்படும். அதோட சேர்த்து நல்ல விஷயத்துல இந்த நாள் எதாவது இருந்தது நீ இல்லாம போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகும் அப்படிங்கிறதா அதை பண்ணிருப்பாங்க. அப்படியெல்லாம் நான் கேட்டேன் போய் அங்க உண்மையிலேயே அது கொண்டு நாதுகரை வைத்து செய்யக்கூடிய ஒரு முறை, அருமக்கார வச்சு செய்யக்கூடிய முறை பார்த்தனுங்க. அது அரசியல் தண்ணி ஊற்றி அந்த சட்டிக்குள்ள மண்பானை கொண்டு ஒரு வேலை அடுப்புல பத்த வைக்கிறாங்க. அது வேகுது, அது அப்படியே உருண்டையா அது ஒரு கேட்டா பச்சை மாவு காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் முறையாக செய்கிற கொங்கு நாடு. நம்ம அதே சொன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் போகாது. புராணம் ஒரு பதிவை எடுத்து வச்சிருக்கிறேன். காரணம் கல்ச்சர் யூடியூப் சேனல்ல வெள்ளில இதை பதிவேற்றம் பண்றோம். இப்ப நம்ம புராணத்துக்கு போயிடலாங்க. நம்பிராஜனுடைய மனைவி மகள் பெரியவளாயிட்டால் இப்ப அந்த சீர் பண்ணணும். இந்த பொண்ணு பெரியவளாயிட்டான், இவனுக்கு திருமணத்துக்கு தயாராகிவிட்டா நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்லுவோம்? நம்பிராஜன் அந்த வேணுகுல மக்கள் எப்படி சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, தனியா கொண்டு போய் காவலத்தை நிறுத்திடுவாங்க. இப்ப இந்த சோழக்காடு இருக்குன்னா சோழக்காட்டுல கொண்டு போய் தனியா காவல். நான் எல்லா ஊர்லயும் சொல்லுவேன். பெரியப்பா பெரிய தோட்டத்துல அந்த வேப்பமரத்துக்கு பக்கத்துல ஒரு நாள் இந்த பரணமிஸ் இருந்தாரு குருவி வெட்டுறது. அப்ப நான் எல்லா ஊர்லயும் போய் சொல்லுவேன், எங்க பெரியப்பா பரணமிஸ் இருக்கிறாரு, பெரிய தோட்டத்துல பரணமிஸ் இருந்தாங்க ஒரு தடவை நான் வந்த போது. அப்ப சொல்லுவேன், மேற்கு பயிலோ இல்ல தென்னந்தோப்பாய் போச்சு, எங்க பெரியப்பா இன்னமும் பரணமிஸ் இருக்கிறாரு, போய் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு நம்ம ஊர் இன்னுமே குருவி விரட்டுறதுக்கெல்லாம் மேல நின்று விரட்டுறதுக்கு காக்கூரிக்கு போடுவோம். ஆனா பொள்ளாச்சி பகுதியில் இல்லைங்கிறதுக்காக நான் எல்லா இடத்துலையும் இங்க பதிவு பண்ணேன். அப்படி பரணமித்து அந்த பரண்மேல் பெண்ணை அமர வைத்து காவல் காப்பாங்க. அப்ப யாரும் இல்லாத காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு தனியா தைரியமா காவல் காக்குறானா, ஓ இந்த பொண்ணு பெரியவளாயிட்டா. அப்போ நம்பிராஜனுடைய மகள் பெரியவளாயிட்டா. அந்த நம்பிராஜனுடைய மகளை ஒரு 2-3 வருஷம் பொண்ணு கேட்கலாங்கிற வேடுகுலத்துக்கு ஒரு சைகை காட்டுகிற நிகழ்வு. அப்படி அந்த வேடுகுல வழக்கப்படி அந்த மகளை பரணமித்து பரண்மேல் அமர வைத்து காவல் காக்கும் முறை எப்படி என்றால், தாம் தைய தத்திட்டோ தகதிகளோ தாராதைய தங்கியத்தோ